so much happened இன்னைக்கு அசெம்பிளில ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. ஸ்டார்டிங்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து மக்களுக்கு காவேரி தண்ணி வரலங்கிறதுனால இருக்கக்கூடிய முக்கியமான 4 பாயிண்ட் எடுத்து முன்வைக்கிறாங்க. சிஎம் வந்து அதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. மறுபடியும் உதயநிதி அவங்க வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு பதில் அவங்க சிஎம் கேட்டதுக்கு வந்து ஒரு பதில் சொல்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டிபேட் மாதிரி குட்டியா போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவங்க எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவங்க பிச்சின் பண்றாங்க. பிஎம்கேல இருந்து உள்ளுக்குள்ள வராங்க. அண்ட் எதுல எனக்கு ரொம்ப பர்சனலா அட்டென்ஷனை ரொம்ப ஈர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 விமன். இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் வந்து பேசுறப்போ அந்த ஒரு அரசியல் அட்டாக்கோட பேசிட்டு இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அண்ட் சௌமியா அன்புமணி அவங்க 2 பேர் பேசினது வந்து எனக்கு ரொம்ப கிளீனா இருந்துச்சு. அவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வராங்களோ இந்த அரசியல் அட்டாக்லாம் இல்லாம டைரக்டா என்ன சொல்ல வராங்களோ அதை சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இட் ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் இன்னும் நிறைய விமன் வந்து உள்ளுக்குள்ள நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா உள்ளுக்குள்ள போன அசெம்பிளில நல்லா இருக்குமேனு தோன்ற அளவுக்கு 2 பேர் சூப்பரா பேசியிருந்தாங்க. அம்மா உணவகத்தை பத்தி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க. கரப்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆல்கஹால் வந்து தமிழ்நாட்டுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்ங்கறத டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ டுடே இன் அசெம்பிளி வாஸ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்னைக்கு வீடியோல தமிழ்நாடு அசெம்பிளில நடந்த எல்லா விஷயத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து நான் பார்த்த வரைக்கும் ஓகேவா வீடியோ போஸ்ட் பண்ணோம். சோ என்னால கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்றதுனால என்னால ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியல. நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க ஓட் போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ அவங்க நம்மளுக்காக என்னென்ன பேசி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ரிபியூட்டல் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நடந்ததா எந்த பயசும் இல்லாம நீங்க எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் யூடியூப் உங்களுக்கு கரெக்டா சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாடு அசெம்பிளி இன்னைக்கு ஆரம்பிச்சப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து டிஎம்கேல இருந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ஒரு இஷ்யூக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து 4 பாயிண்ட் வந்து முக்கியமா முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு அசெம்பிளி வந்து ஃபுல் பேக்டா இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேகதாது டேம் கட்டுறத நிறுத்துறதுக்கு என்ன ஆக்ஷன் ப்ரொடக்டிவா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பார்த்து கேக்குறாங்க. கர்நாடகா வந்து கண்டினியூஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மல்டிபிள் விஷயங்களை வந்து இந்த மேகதாது டேம் கட்டுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறாங்க. எல்லா கட்சியும் ஒரு கோட்ல வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. எப்படி நம்ம ஊர்ல வந்து டிஎம்கே டிவிகே எல்லாரும் இருக்காங்களோ அதே மாதிரி கர்நாடகால வந்து ஆப்போசிட்ல நிறைய கட்சிகள் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கர்நாடகாவோட ஸ்டேட் நலனுக்காக ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்து ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஏன் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம நலனை காப்பாத்துறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டு வரணும்ல, நீங்க ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நியூஸை லீக் பண்ணி விட்டுறது. அவங்க லீக் பண்ணி விடுறதுக்கு ஏத்தறதுல அந்த லீக் வந்த உடனே வந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும்ல. சோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கறத வந்து அவங்க டிசைட் பண்றாங்க. சம்டைம்ஸ் யூ டர்ன் அடிச்சு திரும்பி போயிடுறாங்க அந்த டெசிஷன் எடுக்காமலே. அப்படி வந்த ஒரு நியூஸ் தான் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து கர்நாடகாவுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில மினிஸ்டர்ஸ் இருந்துகிட்டு அவங்க எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்நாடகாவோட சிஎம் இருந்துகிட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இங்க வர தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே கர்நாடகாவுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்களா? ஏன் அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து வர வேணாம்னு சொல்லி சொல்றாங்க? இதெல்லாம் வந்து அவங்க கேக்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய கடன்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து முழு தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ அறகுறையா கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க டெல்டா ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த தஞ்சை, ஏன்னா இந்த காவேரி நதினால டைரக்டா பாதிக்கப்படக்கூடியது இங்க இருக்கிற மக்கள் தான். ஓகேவா? விவசாயிங்க எஸ்பெஷலி. சோ அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி தண்ணி இல்லங்கிறதுனால குறுவை வந்து ஒரு கிராப்ஸ் வந்து பயங்கரமா ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அண்ட் நாலாவது வந்து டெல்டால வறட்சி வந்து டிக்ளேர் பண்ணி அங்க இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா வந்து எப்பவும் வர வேண்டிய காவேரி தண்ணி இந்த தடவை வரல, ஒழுங்கா வரல, வந்து சேரலங்கிறதுனால அந்த ஃபார்மர்ஸ் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. சோ அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் பிரச்சனைக்கு நீங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்ளோ 4 பாயிண்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் எந்திரிச்சு பேசுறாங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காவேரி வந்து தமிழ்நாட்டோட ஒரு லைஃப் லைன் அண்ட் ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம். நாங்க வந்து அதுல எந்த அரசியலும் பண்ணணும்னு நினைக்கல. இதை ரொம்ப சீரியஸா தான் நாங்க அணுகுவோம். 1969ல கர்நாடகா வந்து பல டேம்ஸ் கட்டிட்டு இருந்தப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கலாம். ஆனா நாங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். பேசிக்கா இப்போ டிஎம்கே பவர்ல இருந்துச்சு. சோ அப்படிலாம் கேட்கலாம். அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி கண்ட்ரியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து எதிரிகள் நாடுகளா இருக்கிறப்ப கூட வந்து பேச்சுவார்த்தைனால பிரச்சனைகளை சால்வ் பண்றாங்க. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஒரு விஷயம் தானே, நம்ம போய் நம்மளுக்கு நெய்பரிங் ஸ்டேட் தானே, நம்ம ஏன் வந்து இதை சால்வ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு பாசிட்டிவ் சைனா ஒரு அட்டெம்ப்டா தான் பெங்களூர் விசிட்டா நானே தான் முதல்ல டிசைட் பண்ணேன்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் பேசுறாங்க. நான் தான் யோசிச்சேன் அங்க போய் பார்க்கணும், இதை வந்து பாசிட்டிவா நம்ம இதை சால்வ் பண்ண பார்ப்போம்னு சொல்லி நானா தான் எடுத்தேன்.
அண்ட் ஒருவேளை யாராவது கர்நாடகாவுக்கு போகணும், இந்த பெங்களூர் போகணும், பேசணும் அப்படின்னு நினைச்சதை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்ரெடி கேவ் குறுவை தேவையான நிவாரணத்தெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், நாங்க தான் அரசியல்னு சொல்லிக்கிறவங்க வந்து இது கூட எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல, முன்ன பின்ன பேப்பர் படிச்சா தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் படிச்சா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்கோட அவங்க முடிக்கிறாங்க. மறுபடியும் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிச்சு பேசுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே வந்து கொடுத்திருக்கிறது எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய நார்மல் ஸ்பெஷல் பேக்கேஜ். பட் நாங்க என்ன கேக்குறோம்னா வறட்சி நிவாரண நிதிங்கிறத வந்து நீங்க டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும், அதை நீங்க இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செங்கோட்டையன் டிவிகேல இருந்து எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, இந்த வறட்சி பேக்கேஜ் எல்லாம் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் என்ன நிலவரம் இருக்குங்கிறத பார்த்து தான் கொடுப்போம், இப்பமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிச்சு பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து கர்நாடகா சூப்பரா பண்றாங்க, ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுத்து மேகதாது டேம் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கர்நாடகா வந்து இந்த டேம் கட்டணுங்கிறதுல ரொம்ப மும்முரம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க என்ன ப்ராக்ரெசிவான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது ஆக்சுவலா சிஎம் பேசுறப்ப அவங்க சில ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. மறுபடியும் ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங்கே நடத்த மாட்டேங்கிறீங்க, இது வந்து தமிழ்நாட்டோட நலனுக்கான ஒரு விஷயம், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்க வேண்டிய விஷயம், இந்த லெட்டர் எழுதுறதெல்லாம் தாண்டி நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க, எல்லா கட்சிகளையும் ஒரு கோட்ல வந்து ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிஎம் பார்த்து கேக்குறாங்க. அப்ப இபிஎஸ் அவங்களும் இப்ப எதிர்க்கட்சியில தான் இருக்காங்க, கரெக்ட்டா? சோ அவங்க வந்து அவங்களும் சொல்றாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சௌமியா அன்புமணி பிஎம்கே அவங்க பேசுறப்போ அவங்க சொல்றாங்க, கர்நாடகாவுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீங்க டைம் டேபிள் போட்டு ப்ராப்பரா இப்படி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா இது வரைக்கும் நடந்ததே அந்த மாதிரி கிடையாது. இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க டேம் எல்லாம் ஃபில் ஆனதுனால எக்ஸ்ட்ரா தண்ணியை தான் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு மேல அவங்க டேம்ல ஹோல்டு பண்ண முடியாதுங்கிற தண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க புதுசா கட்டணும்னு நினைக்கிற இந்த மேகதாதுங்கிற டேம் வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி அஃபெக்ட் பண்ண போகுது. ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ், ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட் எல்லாமே தண்ணிக்குள்ள போகுது. இது வந்து முழுக்க முழுக்க என்விரான்மென்ட்டுக்கும் அகைன்ஸ்டான ஒரு விஷயம். சோ நம்ம வந்து இது ஒரு என்விரான்மென்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா கேஸ் போட்டு இத ஹேண்டில் பண்ணி இந்த டேம் கட்டுறதை நிறுத்திட முடியும். அப்புறம் வந்து என்ன முயற்சி, எதுக்கு முயற்சி எல்லாம் ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு டேம் கட்டணும் இல்ல கட்டக்கூடாது, கரெக்ட்டா? இதுக்கு எதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கணும், நீங்க எதுக்கு பெங்களூர் போகணும்ங்கறத தான் அவங்க அப்படி கேக்குறாங்க. என்ன முயற்சி எதுக்கு எடுத்துட்டு இருக்கணும், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டெல்லி போவோம், டெல்லி போய் அங்க வந்து இத நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், அதுதானே கரெக்ட், நீங்க எதுக்கு அங்க போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டா மட்டும் அவங்க பேசிக்கா உங்களோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப போய் பேசினா அது கொடுத்துறவா போறாங்க, அதான் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி வந்து சௌமியா அன்புமணி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத லீகலா அப்ரோச் பண்ணுங்க, அந்த டேம் கட்டுறதுனால இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் வந்து போகுது, காடுகள் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் ஆங்கிள் வந்து இத நீங்க ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும். அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணி, அதாவது நம்ம எல்லாம் அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே, டிஎம்கே, பிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி பாரபட்சம் எல்லாம் பார்க்காம அனைத்து கட்சி கூட்டமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸும் முக்கியமான லீடர்ஸும் ஒண்ணா சேர்ந்து, எல்லா எம்எல்ஏஸ் இல்லைனா அட்லீஸ்ட் எல்லா பார்ட்டியோட முக்கியமான லீடர்ஸும் ஒண்ணா சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்து இதை நிறுத்த சொல்லி நம்ம கேட்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து பண்றதுக்கு பதிலா என்ன போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. சோ பிரேமலதா அவங்க பேசுறாங்க, இது கண்டினியூஸா இல்ல பட் கேப் எல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரே டாபிக்ல வருதுன்னு சொல்லிடுறேன். பிரேமலதா அவங்க பேசுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1969 பத்தி சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க. 1969ல ஆல் பார்ட்டி டெலிகேஷன் எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து டெல்லிக்கு போய் இந்த மாதிரி டேம்ஸ் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. இப்பவும் சிஎம் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வை கான்ட் வி கோ, நம்ம ஏன் வந்து போகக்கூடாது, டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேமலதாவே சொல்றாங்க, சிஎம் வந்து கர்நாடகா போய் பேசணும்னு சொல்லி நான் தான் பேசினேன், அப்படி நான் பேசுறப்போ ஏன் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க, ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கட்டும், நம்ம எல்லா கட்சிகளும் நம்மளோட சீஃப் மினிஸ்டரோட ஒண்ணா இருப்போம், நம்ம அங்க போவோம், ஒருவேளை தலைக்குனிவு வந்தா தமிழ்நாடு சும்மா இருக்குமா, தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு தலைக்குனிவு வந்தா தமிழ்நாடே வெகுண்டெழும் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சபூதங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் இது வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம், நேச்சர் வந்து காமனா இருக்கிறப்ப அதை யாருக்குமே வந்து கட்டுப்படுத்தி இங்க தண்ணி கொடுக்க மாட்டேன், இங்க காத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்குலாம் ரைட்ஸ் கிடையாது, அதனால வந்து ஸ்ட்ராங்கா வந்து டெசிஷன் எடுத்து ஒண்ணா டெல்லிக்கு போய் நம்ம இதை போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுறது வந்து அசம்பிளிக்குள்ள இருக்கிற சில ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் வந்து ஏதாவது ஒரு பிரேக் எடுத்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வர, அவங்க ஒரு 5 கேமராமேன் இருக்காங்க, அவங்களுக்கும் பிரேக் கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க பாவம் அங்கேயே நின்று இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க. அது நைஸ், ஓகேவா, நைஸ் பாயிண்ட். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 டைம் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவங்களோட நினைவு நாள் இன்னைக்கு, அதை வந்து நம்ம அசம்பிளில வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அமைதி அஞ்சலி நம்ம அனுசரிச்சோம்னா அது வந்து இந்த அசம்பிளிக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து காவேரி பத்தின அடுத்த டிஸ்கஷன் எதை பத்தி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உணவகத்தை பத்தி. அதுல வந்து KN நேரு அவங்க வந்து டிஎம்கே அவங்க வந்து சொல்றாங்க, அம்மா உணவகம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல சூப்பரா ரன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏடிஎம்கேல இருக்கிற SP வேலுமணி சொல்றாங்க,
சொல்றாங்க. 2018ல 100 crores வந்து ஏடிஎம்கே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா ஃபண்ட் அலோகேஷன் வந்து அம்மா உணவகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதவ் அர்ஜுன் டிவிகேல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கே தெரியும் அம்மா உணவகம் வந்து டிஎம்கே பீரியட்ல ரன் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கே நேரம் மறுபடியும் அவங்க சொல்றாங்க, இங்க வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்தப்ப கூட, ஒரு இயற்கை பெரிய பேரழிவு வந்தப்ப கூட அம்மா உணவகத்தை வந்து நாங்க பயங்கரமா யூஸ் பண்ணோம் மக்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு. அம்மா உணவகம் வந்து டிஎம்கே பீரியட்லயும் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க மேக் பண்றாங்க. அடுத்த டாபிக் அவங்க பேசினது வந்து ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன். சோ அத பத்தி ஒரு ரகுபதி அவங்க ஓகேவா எக்ஸ் மினிஸ்டர் டிஎம்கே அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து வர்றப்போ சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வரி பணத்துல ஒரு பைசா தொட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா எவ்ரி வீக்கெண்ட் வந்து டிவிகே ஆபீஸ்ல வந்து எல்லாருமே அங்கதானே நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இந்த ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய எம்எல்ஏஸ் வந்து டிவிகேக்கு போறாங்கங்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது மேல ஒரு டிக் வச்சு ரகுபதி அவங்க சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எங்கன்னு சொல்லி இங்க தேடிட்டு இருந்தாங்க சில பேர். அவங்க அதாவது ஸ்டாலின் அவங்கள சொல்றாங்க. அவங்க வந்து மகளிர் உரிமை தொகையில புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டத்துல நான் முதல்வன் திட்டத்துல இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே உருவாக்கின ஸ்கீம்ஸ்ல எல்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கிறப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் டிவிக்கு அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, அங்க மட்டும் கிடையாது, நீங்க சொல்றதுல ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. 1.28 லேக் எல்லாரோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட தலையிலயுமே வந்து கடனாவும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க, அங்கேயும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அகைன் ஒரு பார்ட்டி ரைவல்ரி அங்க ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹாலை பத்தின கான்வர்சேஷன் இதுதான் வந்து எங்கெல்லாமோ சுத்தி போச்சு. இது வந்து நடுவில் வந்து ஒரு கிளாஷே ஆயிடுச்சு. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பாத்தீங்கன்னா மாத்தி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎம்கேல இருக்கிற ஒரு எம்எல்ஏ கணேஷ் அவங்க வந்து பேசுறப்ப சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நீங்க வந்து நிறைய ஷாப்ஸா மூடிட்டீங்கன்னு சொல்றீங்க, ஆனா இன்னமும் நிறைய ஸ்கூல்ஸ் கிட்ட காலேஜஸ் கிட்ட வந்து இந்த ஸ்கூல்ஸ் கிட்ட எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி சரக்கு கடையெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்போ இதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க? அப்புறம் இது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ஆன்லைன்ல வேற வந்து சரக்கெல்லாம் விற்க போறோம்னு சொல்றீங்க. இது வந்து சரக்குங்கிறது வந்து அந்த ஆல்கஹால்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நல்லதே கிடையாது. அதை வந்து ஒரு வருமான நோக்கத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு. ஒரு உங்களோட தலைவரா வேற வச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை மறுபடியும் வந்து ஏன் ஆல்கஹாலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கவர்மெண்ட் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிஎம்கேல இருந்து கேட்குறாங்க. ஆல்கஹாலே வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்கேல இருந்து அவங்க சொல்றாங்க. இப்போ டிவிகேல இருந்து விக்னேஷ் அவங்க வந்து மினிஸ்டர் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹால் பேன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கணும்னா இந்தியா ஃபுல்லா நடந்தா தான் தமிழ்நாட்டிலும் நடக்க முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல நடக்கலனா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்து ஸ்மகிள் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா வந்து ஆல்கஹால் பேன் பண்ணா தான் தமிழ்நாட்டில் பேன் பண்ணாலும் இட் மேக் சென்ஸ்ங்கிற மாதிரி பேசிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 717 ஷாப்ஸ் நாங்க மூடி இருக்கோம். அது எந்தெந்த கடைங்கிற நம்பர் எல்லாமே வந்து வெப்சைட்ஸ்லேயே அவைலபிளா இருக்குது. நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆன்லைன்ல வந்து நாங்க இதை செல் பண்ணோம். அதுக்கான நோக்கம் வந்து இந்த 10 ரூபாய்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்றதுக்கு இது ஆன்லைனுக்கு மூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து டிஎம்கேல இருந்து ஏவாவேல எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரா பேசுனீங்க தம்பி, ஆனா போற போக்குல வந்து கரப்ஷன் சொல்றீங்க, அதுக்கு சாட்சி இருக்கா? சும்மா அப்படிலாம் சொல்ல முடியாது, சாட்சி இருந்தா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிவிகேல இருந்து அருண் எந்திரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடி ஓகேவா. ஸோ இடி வந்து போன கவர்மெண்ட் இருந்தப்போ ப்ராப்பரா இந்த டாஸ்மாக்ல என்னென்ன கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்தாங்க. நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம விட்டீங்க, அதுல எல்லா சாட்சியும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இவங்க ஏவாவேல் அதுக்கப்புறம் பேசுறாங்க. பட் இருந்தாலும் இது ரெலவென்ட்டான ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடி வந்து 100% ட்ரூ எல்லாம் கிடையாது, அவங்களும் போலீஸ் மாதிரி தான். உண்மையிலேயே வந்து கரப்ஷன் நடந்துச்சா இல்லையாங்கிறத வந்து இடிலாம் டிசைட் பண்ண முடியாது. டாஸ்மாக்ல கரப்ஷன் இருக்கா இல்லையா, இருந்துச்சா இல்லையா அப்படி போன கவர்மெண்ட்ல வந்து கோர்ட் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ அந்த கோர்ட்ல இருக்கிறப்ப நம்ம இங்க பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா டிவிகேல இருந்து ஆதவ் அர்ஜுன் அவங்க எந்திரிச்சு பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்பிஸ் இருக்காங்க, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து ஏகப்பட்ட ஆல்கஹால் ஃபேக்டரிஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கப்ப கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்வியஸா இருக்க தானே போகுது அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, டிஎம்கேல இருந்து லாட்டரி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆதவ் மறுபடியும் எந்திரிச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்னா, டிஎம்கே வந்து 900 crores வந்து லாட்டரி அப்படின்னு சொல்ற அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ஏன் வாங்குனீங்கன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து எந்திரிச்சு பேசுறாங்க, உங்களோட மாமனார் தான் அதை கொடுத்தாங்க, நீங்க அவங்க கிட்டே வீட்டுக்கு போய் டைரக்டா கேட்கலாங்க. அதுக்கு பதிலுக்கு ஆதவ் சொல்றாங்க, அவங்களும் உங்க அப்பாவும் தான் பேசினாங்க, ஸோ நீங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்டே கேட்டு டைரக்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் சலசலப்பு, ரெண்டு சைடும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் எனவே அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏவாவேலு பேசுறாங்க. அப்போ தான் அவங்க சொல்றாங்க, கவர்மெண்ட் தான் வந்து எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்குது, யாரு ரன் பண்றாங்க
என்னங்கிறது மேட்டர் கிடையாது. கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன கரப்ஷன் அப்படின்னு சொல்றீங்க? டிஎம்கேல இருக்கிற மினிஸ்டர்ஸ் ரன் பண்ணாலும் கவர்மெண்ட் தானே அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் KN நேரு வந்து எந்திரிச்சு பேசுறப்ப சொல்றாங்க, இங்க இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மாண்பு இருக்குது. அப்போ வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பத்தி ஏன் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? அது எல்லாத்தையுமே வந்து அவை குறிப்பில இருந்து அசம்பிளியோட ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் OPS அவங்க வந்து எந்திரிச்சு பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டிஸ் வந்து ஃபண்ட் வாங்கியிருக்குல, இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா பார்ட்டிஸும் வாங்கியிருக்குது. மிகப்பெரிய பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ப்ராப்பரா டாக்ஸ் கட்டி கொடுக்கப்பட்ட பணம். அது வந்து இல்லீகலா கொடுக்கப்பட்ட பணம் கிடையாது. அதனால அதை தப்பா பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் நாம் இதுக்கு முன்னாடி பேசினதே நடந்துச்சு. பட் ஓவரால் ஒரு ஆர்டர்ல சொல்லுங்கிறதுக்காக நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரொசீடிங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அதுல வந்து நான் சொன்னது ஒரு போர்ஷன் தான். கண்டிப்பா நாள் ஃபுல்லா நடந்திருக்குது. நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஃபுல்லா பார்த்த ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பேசினதுல யார் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. யூ கேன் ஈஸிலி see my profile. நீங்க ஈஸியா என்னை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நாளைக்கும் நம்ம ஊர்ல என்ன முக்கியமா நடந்தாலும் நீங்க அதை பக்காவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.